வணக்கம் லைவ் சென்னை.com வீவர்ஸ். இந்த காலத்தில் சென்னைக்கு போகிறத விட சென்னைக்குள்ளே போகிறது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் பெருகி வரும் மக்கள் தொகை, வாகன எண்ணிக்கை உயர்வு போன்றவற்றால் சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். இதை கட்டுக்குள் கொண்டு வர சென்னையில் போக்குவரத்து நெரிசலே இல்லாமல் நோ டிராஃபிக் ஜாம் என்கிற நிலையை உருவாக்க புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் காண்போம். சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு திட்டத்தின் மூலமாக சென்னை மாநகரத்தின் எல்லைகளை இணைக்கும் இந்த திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக சென்னை எண்ணூர் முதல் மாமல்லபுரம் அருகிலுள்ள பூஞ்சேரி வரையில் ரூபாய் 12,301 கோடி ரூபாய் செலவில் 133 கிலோமீட்டர் வரையில் 6 வழி சாலை 5 பிரிவுகளாக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பணிகள் 2025ஆம் ஆண்டிற்குள் நிறைவடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது சென்னை எல்லை திட்டம் என்கிற பெயரில் 2022ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் மூலம் 84 கிராமங்களின் நிலங்களை கையகப்படுத்தி 6 வழி சாலையாக 49 சுரங்க வழிகள், 4 மேம்பாலங்கள், 349 பாலங்கள், 5 பெரிய பாலங்கள், 20 சிறிய பாலங்கள், 324 தரைப்பாலங்கள், 3 ரயில்வே மேம்பாலங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக சென்னையில் எந்தெந்த பகுதிகள் பயன்பெறும் என்று பார்த்தால், சென்னை புறநகர் பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டு கோட்டை, ஒரக்கடம், சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அருகிலுள்ள பகுதிகள் மற்றும் எண்ணூர் துறைமுகத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுமே பயன்பெறும். எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரையிலான இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும், வேலைகளுக்கு செல்வோருக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.